ராமன் தனது ஆட்டோ ரிக்ஷாவில் தினமும் பரபரப்பாக ஓட்டி குடும்பத்தை பராமரித்து வந்தான். மனைவி லட்சுமியை படிக்க வைத்து காவல் ஆய்வாளராக்கியது அவனது கடின உழைப்பின் பலனாகும். ஒருநாள் ஆட்டோ ஓட்டும்போது போக்குவரத்து காவலர் ராமனை தடுத்து, நீங்கள் போக்குவரத்து விதியை மீறிவிட்டீர்கள், அபராதம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். நான் என்ன தவறு செய்தேன் என்று ராமன் ஆச்சரியத்துடன் கேட்டான். அபராதம் செலுத்து, இல்லையெனில் நிலையத்துக்கு வா என்று காவலர் கடுமையாக பதிலளித்தார். ராமனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. லட்சுமி புதிதாக பணியில் சேர்ந்த நிலையம் அதுவாகும். என்னை நிலையத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று அவன் தைரியமாக கூறினான். லட்சுமி தன்னை உதவுவாள் என்று அவனுக்கு உறுதியாக இருந்தது. நிலையத்தில் ராமனை ஒரு நாற்காலியில் அமர வைத்தனர். அப்போது லட்சுமி யாருடனோ தொலைபேசியில் கோபமாக பேசுவதை அவன் கேட்டான். என் பெயரை தவறாக பயன்படுத்தாதே. பின்னர் அவள் வெளியே வந்து, இவனை ஏன் இங்கு கொண்டு வந்தீர்கள் என்று காவலரிடம் கேட்டாள். போக்குவரத்து விதியை மீறினான், அபராதம் செலுத்த மறுத்தான் என்று அவர்கள் பதிலளித்தனர். ராமன் லட்சுமியை நம்பிக்கையுடன் பார்த்தான். ஆனால் அவள் கடுமையாக கூறினாள், அபராதம் செலுத்தாவிட்டால் இவனது ஆட்டோவை பறிமுதல் செய்யுங்கள். ராமனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தனது வாழ்க்கையின் அடிப்படையான ஆட்டோ, அவன் கஷ்டப்பட்டு லட்சுமியை படிக்க வைத்த பணத்தை இந்த ஆட்டோ மூலமாகத்தான் சம்பாதித்தான். இப்போது அவளே அதை பறிமுதல் செய்ய உத்தரவிடுகிறாள். ஆட்டோ வேண்டுமெனில் அபராதம் செலுத்தி நீதிமன்றத்திலிருந்து விடுதலை பெறு என்று லட்சுமி கூறிவிட்டு அறைக்கு திரும்பினாள். ராமனின் கண்கள் கலங்கின. ஏமாற்றத்துடன் அவன் வீட்டுக்கு நடந்து சென்றான். வீட்டில் வயதான தாய் லீலாவிடம் ராமன் எல்லாவற்றையும் கூறினான். அம்மா, லட்சுமி என்னை மறந்துவிட்டாள். நான் ஆட்டோ ஓட்டி அவளை ஆய்வாளராக்கினேன். இப்போது அவளே என் ஆட்டோவை பறிமுதல் செய்ய வைத்துவிட்டாள். லீலாவும் வருத்தப்பட்டாள். திருமணத்துக்குப் பிறகு அவள் படிக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் படிப்பை ஒதுக்கி வைத்து அவளை படிக்க வைத்தாய். இப்போது அவள் உன்னை அறியாதவள் போல நடந்து கொள்கிறாள். ராமனின் 6 வயது மகன் கண்ணன் லட்சுமி வேலையில் மும்முரமாக இருந்ததால் லீலாவுடன் அதிக நேரம் செலவழித்தான். லட்சுமிக்கு அரசு குடியிருப்பில் தங்கி நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அவள் எதிர்பார்த்தது ராமன் அபராதம் செலுத்தி ஆட்டோவை திரும்பப் பெற வருவான் என்பதுதான். ஆனால் ராமன் வரவில்லை. கோபத்துடன் லட்சுமி ராமனின் வீட்டுக்கு வந்தாள். அங்கு ராமன் தாயின் தலைமுடியில் எண்ணெய் தேய்த்து விடுவதையும் கண்ணன் மகிழ்ச்சியாக விளையாடுவதையும் கண்டாள். நீங்கள் இங்கு சுகமாக இருக்கிறீர்கள், ஆட்டோவை விடுதலை செய்யக்கூட வரவில்லை என்று அவள் கத்தினாள். ராமன் மௌனமாக இருந்தான். அவனது கண்களில் வலி தெரிந்தது. லட்சுமி கோபத்துடன் கூறினாள், குழந்தையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று கூட உங்களுக்கு தெரியாது. ஏதாவது நடந்தால் யார் பொறுப்பு? ராமன் அமைதியாக பதிலளித்தான். நீ எப்போது முதல் குழந்தையை பராமரிக்க ஆரம்பித்தாய்? பிறந்ததிலிருந்து அவனை ஒரு தாயாக வளர்த்திருக்கிறாயா? குழந்தையை பராமரிக்க என் தாய்க்கு உன்னை விட நன்றாக தெரியும். அதை பற்றி எதுவும் பேசாமல் இருப்பது நல்லது. லக்ஷ்மியின் கோபம் இரட்டிப்பானது. ஆட்டோவை விடுதலை செய்ய ஏன் வரவில்லை? எல்லாம் நான் ஏற்பாடு செய்திருந்தேன். ராமன் பெருமூச்சு விட்டான். உனக்கு அவ்வளவு அவசரம் இருந்திருந்தால் அன்றே என் ஆட்டோவை பறிமுதல் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கலாம். உன் சீருடையின் பலம் எனக்கு வேண்டாம். நான் எந்த தவறும் செய்யவில்லை. லட்சுமி கத்தினாள். எனக்கு என் வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியும். பின்னர் கண்ணனின் கையை பிடித்து இழுத்து, உன்னை போன்ற ஒருவனுடன் வாழ எனக்கு விருப்பமில்லை என்று கூறினாள். கண்ணன் அழுதான். எனக்கு அம்மாவுடன் போக வேண்டாம். நான் அப்பாவுடனும் பாட்டியுடனும் இங்கே இருப்பேன். ஆனால் லட்சுமி பலவந்தமாக அவனை அரசு குடியிருப்புக்கு அழைத்துச் சென்றாள். லட்சுமியின் இந்த நடத்தை அவளது பெற்றோரை வேதனைப்படுத்தியது. பின்னர் அவளுடன் பேசுவதை நிறுத்தினர். லட்சுமியின் சகோதரன் அவளுக்கு அறிவுரை கூற முயன்றான். ஆனால் அவள் அவனையும் திட்டினாள். கண்ணனை பராமரிக்க லட்சுமி ஒரு வேலைக்காரியை நியமித்தாள். ஒரு நாள் வேலைக்காரி கண்ணனை கடைக்கு அழைத்துச் சென்றபோது லீலா அங்கு கடைக்கு வந்தாள். கண்ணனை பார்த்த லீலாவின் கண்கள் கலங்கின. பாட்டி, நான் உங்களுடன் இருக்க விரும்புகிறேன். அம்மாவுடன் போக விரும்பவில்லை என்று கண்ணன் அழுதான். அம்மா ஒரு ஆணுடன் வாழ்கிறாள். அவர் என்னை திட்டி அடித்தார். லீலா அதிர்ந்தாள். அந்த ஆள் யார் என்று கேட்டாள். கண்ணன் கூறினான், ஒரு மாமா தினமும் வருகிறார். சில நாட்களில் பகல் முழுவதும் அங்கு இருப்பார். ஒரு நாள் நான் அதைச் சொன்னபோது அவர்கள் என்னை அடித்தார்கள். இப்போது நான் தூங்குவது போல் நடிக்கிறேன். அவர்கள் ஒன்றாக பேசி சத்தமாக சிரிக்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. வேலைக்காரி வந்து கண்ணனை திரும்ப அழைத்துச் செல்ல முயன்றாள். ஆனால் கண்ணன் அழுது, நான் அப்பாவுடனும் பாட்டியுடனும் மட்டுமே இருப்பேன் என்றான். லீலா வேலைக்காரியிடம், நீ உன் கடை வேலையை முடி, நான் கண்ணனை பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினாள். ஆனால் வேலைக்காரி கடுமையாக கூறினாள், மேடத்தின் உத்தரவு, குழந்தை உங்களுடன் போகக்கூடாது. லீலாவுக்கு வருத்தமாக இருந்தாலும் கண்ணனை வேலைக்காரியுடன் அனுப்பினாள். கண்ணா, இப்போது அம்மாவுடன் போ. நாங்கள் விரைவில் வந்து உன்னை அழைத்து செல்வோம் என்று ஆறுதல் கூறினாள்.
வீட்டில் லீலாவின் மனம் அமைதியற்றது. கண்ணனின் வார்த்தைகள் அவளை துரத்தின. இறுதியாக அவள் ராமனிடம் எல்லாவற்றையும் கூறினாள். இன்று கண்ணனை கடையில் சந்தித்தேன். லட்சுமியின் வீட்டுக்கு ஒரு ஆள் வருவதாக கூறினான். அவன் கண்ணனை திட்டி அடிப்பதாக கூறினான். ராமன் அதிர்ந்தான். உண்மையை அறிய அவன் முடிவு செய்தான். ஒரு நாள் ராமனும் லீலாவும் லட்சுமியின் குடியிருப்புக்கு சென்றனர். மணி அடித்தபோது தூக்க கலக்கத்துடன் லட்சுமி கதவை திறந்தாள். நீங்கள் இங்கு எதற்கு என்று கோபமாக கேட்டாள். எங்கள் மகனை பார்க்க வந்தோம், அதில் என்ன தவறு என்று லீலா பதிலளித்தாள். லட்சுமி மௌனமாக இருந்தாள். ராமன் உள்ளே சென்றான். அங்கு கண்ட காட்சி அவனது இரத்தத்தை கொதிக்க வைத்தது. ஒரு இளைஞன் படுக்கையில் படுத்திருக்க அவனருகே கண்ணன் தூங்கிக் கொண்டிருந்தான். ராமனின் கோபம் வெடித்தது. அவன் லட்சுமியை திட்டினான். இளைஞன் எழுந்து, உன்னை அடித்தவன் யார் என்று கேட்டபோது ராமனின் கோபம் இரட்டிப்பானது. ஆனால் லீலா அவனை அமைதிப்படுத்தினாள். ராமா, கண்ணனை அழைத்துச் செல் என்று கூறினாள். லட்சுமி வெளிப்படையாக கூறினாள், உன்னை போன்ற ஒருவனுடன் இனி எந்த உறவும் வேண்டாம். இன்று முதல் உன் முகத்தை பார்க்க வேண்டாம். அவள் விவாகரத்து ஆவணங்களை ராமனிடம் நீட்டினாள். இதில் கையெழுத்திடு. ராமன் ஒரு வார்த்தை பேசாமல் கையெழுத்திட்டு கண்ணனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு திரும்பினான். வீட்டில் லீலா ராமனின் வாழ்க்கையை மீட்டெடுக்க நினைத்தாள். ஒரு நாள் பழைய பெட்டியிலிருந்து நில ஆவணங்களை கண்டெடுத்தாள். ராமா, இதை பார் என்று கூறினாள். ஆவணங்களை பரிசோதித்த ராமன் அந்த நிலத்துக்கு இப்போது கோடிக்கணக்கான மதிப்பு இருப்பதை உணர்ந்தான். அவன் நிலத்தை விற்று பணக்காரனானான். புதிய வீடு கட்டினான். தனது படிப்பை முடிக்க முடிவு செய்தான். ராமன் படித்து 2 ஆண்டுகள் கடினமாக உழைத்து சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றான். அவன் எஸ்பி ஆனான். ஊடகங்கள் அவனை பற்றி எழுதத் தொடங்கின. மக்கள் எஸ்பி சார் என்று அழைத்தனர். ஆச்சரியமாக லட்சுமி பணிபுரியும் நிலையத்திலேயே அவனுக்கு பதவி கிடைத்தது. இதற்கிடையில் லட்சுமியின் வாழ்க்கை சிதைந்தது. அவளது தவறான உறவு ஒரு மூத்த அதிகாரியுடன் தொடர்ந்தது. அவன் அவளது ஊழலையும் உறவையும் வீடியோவில் பதிவு செய்து மிரட்டினான். இறுதியில் லட்சுமி தனது தவறை உணர்ந்தாள். ஆனால் விவாகரத்து முடிந்ததால் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. லட்சுமியின் காதலனுக்கு மற்றொரு குடும்பம் இருப்பது பின்னரே அவளுக்கு தெரிய வந்தது. அவன் வீடியோவை வெளியிடுவேன் என்று மிரட்டியபோது அவள் மௌனமானாள். லட்சுமி உணவையும் தூக்கத்தையும் துறந்தாள். ஒரு நாள் எஸ்பியை வரவேற்கும் நிகழ்ச்சியில் மேடையில் ஏறியபோது மயங்கி விழுந்தாள். மருத்துவமனையில் மருத்துவர்கள் கூறினர் அவள் சரியாக உணவு உட்கொள்ளவில்லை. அதுவே இந்த நிலைக்கு காரணம். லட்சுமி ராமனிடம் உண்மையைச் சொல்ல விரும்பினாள். ஒரு நாள் கடையில் லீலாவை சந்தித்தாள். அம்மா, உங்கள் நலம் என்ன என்று கேட்டாள். லீலா, கண்ணாடி அணியாததால் நீங்கள் யார்? ஏன் என்னை அம்மா என்று அழைக்கிறீர்கள் என்று கேட்டாள். அம்மா, நான் லட்சுமி என்று அவள் கூறினாள். ஆனால் லீலா குளிர்ந்த முறையில் பதிலளித்தாள். உன் மகனை உனக்கு வேண்டாம் என்று சொன்னவளுக்கு இப்போது எங்களுடன் என்ன உறவு? நான் உன்னுடன் பேச விரும்பவில்லை. லக்ஷ்மி அழுது, அம்மா, என்னை மன்னியுங்கள். நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். ராமனிடம் என்னை மன்னிக்கச் சொல்லுங்கள் என்று கூறினாள். லீலா பதிலளித்தாள், உன் தவறின் பலனை உன் வாழ்க்கையிலேயே பார்க்கலாம். நீயே அதன் பாரத்தை சுமக்க வேண்டும். பின்னர் அவள் தனது வேலையில் மூழ்கினாள். லக்ஷ்மி தனது காதலனிடம் வீடியோவை வைரலாக்கச் சொன்னாள். இல்லையெனில் என் உயிரை எடுத்துக்கொள். அவள் அவனுடனான உறவை முடித்து ராமனின் வீட்டுக்கு சென்றாள். கதவை திறந்த ராமன், உன் தேவை என்ன என்று கேட்டான். ராமா, நான் உன் மனைவி லட்சுமி, இது நம் மகன் என்று அவள் அழுதாள். ராமன் அமைதியாக கூறினான், நான் உனக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டேன். இந்த குழந்தை என் மகன் மட்டுமே, அவன் என்னுடன் இருப்பான். உன்னுடன் இனி எந்த உறவும் இல்லை. இனி இங்கு வந்தால் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். அவன் கதவை மூடினான். லட்சுமி சத்தமாக அழுதாள். லீலா எல்லாவற்றையும் கேட்டாலும் ஒன்றும் கூறவில்லை. லக்ஷ்மி ராமனிடம் பெரிய தவறு செய்துவிட்டாள் என்பது அவர்களுக்கு தெரியும். பின்னர் லக்ஷ்மியின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானது. அவள் வேலையை இழந்தாள். சகோதரனிடம் உதவி கேட்டபோது, உன் காரணமாக எங்கள் பெற்றோர் இறந்தனர். இனி உன்னுடன் எந்த உறவும் இல்லை என்று கூறி தொலைபேசியை வைத்தான். இறுதியில் லட்சுமியின் உடல்நிலை மோசமடைந்து அவள் இறந்தாள். நீதி, தவறான உறவுகளும் முடிவுகளும் வாழ்க்கையை அழிக்கும். ராமனின் உறுதியும் லட்சுமியின் வீழ்ச்சியும் நமக்கு ஒரு பாடமாகும்.